अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीஸ் வெல்கம் டு செல்லம் டிப்ஸ் फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பார்க்கல தெரிஞ்சிருக்கும் இந்த வேஸ்டான முட்டையோட யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போறோம் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க ஒரே பீஸா தான் நல்லா இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதிகமா கிளைகள் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம் சோ இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ ஒரு நைஃப் வச்சு அது மேலே ஃபுல்லா வந்துட்டு ஒரு கட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம் அப்படினாக்கா ரொம்ப ஈஸியா நமக்கு ஃபினிஷிங்கா கட் ஆகி வரும் இப்போ நான் சிசர் வச்சிட்டு கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஃபினிஷிங்கா கட் ஆகி வந்திருக்கு பாருங்க சோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி போட்ட ஒவ்வொரு பீஸ் இருக்கு இல்லையா அந்த சைடுல இருந்து கட் பண்ண பீஸ் அது எல்லாத்துலயுமே அந்த பீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய லீஃபா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த அட்டைக்கு Black கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் So black color paint ஓட கொஞ்சமா வந்து வாட்டர் mix பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் ஃபுல்லா வந்து இந்த அட்டைக்கு வந்து அடிக்க போறேன் black color அப்படி இல்லனா நீங்க வந்து brown color அந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம் சைடு எல்லாமே கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பீஸ் வந்து ரெடியா இருக்கு சோ இது இருக்கட்டும் அடுத்து வந்து லீஃப்க்கு எல்லாமே நான் வந்து green color கொடுத்துக்கறேன் அதே மாதிரி சைட வந்து கவர் பண்ணி லீஃப்க்கு வந்து green color கொடுத்துக்கோங்க எல்லா லீஃப்க்குமே இப்போ வந்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் சைடுல மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பேக் சைடுல கொடுக்கல அதே மாதிரி சைட மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா காயட்டும் அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் முட்டை ஓடுகள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஓடுகளை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போறோம் சோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளவரோட ஷேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒடிச்சு விட்டு அது வந்து கொண்டு வந்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப பெருசா அந்த ஹாஃப் முட்டையோட அப்படியே யூஸ் பண்ண தேவையில்லை ஒரு இந்த அளவுக்கு உடைச்சி ரெடி பண்ணிக்கோங்க எல்லா பீஸையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை முட்டையோட எடுத்துர்க்கீங்களோ சோ அத்தனையுமே இந்த மாதிரி உடைச்சி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ ஒரு 8 ஓடு போல நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து பெயிண்ட் பண்ணனும் சோ அதுக்கு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இத மாத்திக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ல நீங்க ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணி இந்த முட்டை ஓடுகளை வந்து நான் பெயிண்ட் பண்ண போறேன் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வெளியிலமே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது இப்போ வந்து காயட்டும் சோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிரலாம் இப்போ அடுத்து வந்து Black கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிடில்ல டாட்டா வச்சு விடுங்க அப்போ வந்து அந்த ஃப்ளவரோட லுக் வந்து நமக்கு அழகா வந்து வரும் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா ஓடுலயுமே உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி டாட்ஸா வச்சுக்கலாம் அடுத்து வந்து yellow கலர் பெயிண்ட் வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி அத மிடில்ல வந்து அப்ளை பண்ணி விடுங்க சோ yellow கலர் பெயிண்ட் வந்துட்டு மிடில்ல அத அப்ளை பண்ணோமே ஒரு ஃப்ளவரோட லுக் வந்து நேச்சுரலா வந்துருச்சு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சோ எல்லாத்துலயுமே அதே மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்போர்ட் பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதுவுமே காஞ்சி ரெடியா இருக்கும் சோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எப்படி வந்து அந்த வால் ஹேங்கிங் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம கிளையில வந்து இந்த மாதிரி லீஃப் எல்லாமே நம்ம வந்துட்டு அங்கங்க ஒண்ணு ஒட்ட போறோம்
எந்தெந்த இடத்துல வந்து லீஃப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம பூ எல்லாமே எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு லீஃப் இந்த மாதிரி ஒட்டிட்டு ஸோ அடுத்தது வந்து பூ ஒட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஒட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிளைகளோடு சேர்த்து எல்லா இலைகளுமே வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம முட்டையில் செஞ்ச இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணின இந்த முட்டை பூக்களை வந்து அங்கங்கே வந்து ஒட்டியாச்சு. ஒட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கார்ட்போர்ட் அட்டையில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா பெரிய சைஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வேலில் வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்ல கலருமே கூட. ஸோ இதை நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வேலில் வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது எல்லா முட்டை பூக்களுமே ஒட்டி முடிச்சாச்சு. ரொம்ப அழகான வால் ஹேங்கிங் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு குட்டி குட்டி கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் அங்கங்கே பெண்டாகக்கூடிய இடத்துல எல்லாமே ஒட்டி விட்டுடுங்க. ஸோ இதை வேலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன். டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து வேலில் வந்து இதை அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். கார்ட்போர்ட் அட்டை அப்படிங்கிறதுனால ரொம்பவே வெயிட் இருக்காது. ஸோ ரொம்ப அழகாக ஸ்டிக் ஆகி உங்களுக்கு அப்படியே இருக்கும். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம தினமும் குப்பையில் தூக்கி போடுற முட்டை ஓட்டில் இவ்வளோ ஒரு அழகான வால் ஹேங்கிங் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.